ஒரு அமைதியான கிராமத்தில் சரவணன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் நல்ல மனதுடையவன். ஆனால் ஒரு பழக்கம் அவனுக்கு எப்போதும் துயரம் கொடுத்தது. அவன் எப்போதும் தன்னை மற்றவர்களுடன் ஒப்பிட்டுக் கொண்டே இருப்பான். அவன் வகுப்பில் உள்ள சிவா அதிக மதிப்பெண் எடுத்தால் நான் அவனைப் போல் புத்திசாலியா இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்பான். அவன் நண்பன் ராம் விலையுயர்ந்த விளையாட்டு பொருள்களோடு விளையாடுவதை பார்த்தால் எனக்கும் அவனைப் போல் பணம் இருந்தால் நானும் இப்படிதான் வாழ்ந்திருப்பேன் என்று சிந்தனை கொண்டிருப்பான். யாராவது அவனை விட சிறப்பாக ஏதாவது செய்தாலும் அவன் மனதில் நாம் அவ்வாறு இல்லையே என்று வருந்துவான். இவ்வாறு நாள்தோறும் ஒப்பிடுகளில் சிக்கி அவன் மனம் நிம்மதி இழந்தது. படிப்பில் கவனம் குறைந்தது. சிறிய விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண முடியவில்லை. நாட்கள் இப்படி செல்ல கிராமத்துக்கு பெரிய ஞானி ஒருவர் விஜயம் செய்தார். அவர் சாந்தமான முகத்துடனும் அமைதியான குரலுடனும் பேசுவதால் மக்கள் அவரை மிகுந்த மரியாதையுடன் குருசாமி என்று அழைத்தனர். சரவணன் அவரை அணுகி, குருசுவாமி, யாராவது என்னை விட நன்றாக செயல்பட்டால் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. நான் ஒருபோதும் அவர்களைப் போல் ஆக முடியாதா என்று கவலையாக இருக்கிறது என்றான் சரவணன். குருசாமி அமைதியாக அதை கேட்டு பின் அவனை மரங்கள் நிறைந்த தோட்டத்துக்கு அழைத்து சென்றார். மகனே, அங்கு அந்த மரங்களை பார். சில உயரமாகவும் சில சிறியதாகவும் சில பழங்கள் கொடுத்தும் சில வெறுமையாகவும் இருக்கின்றன. இந்த மாமரம் அந்த ஆலமரத்தை கண்டு நான் ஏன் உன்னை போல் கம்பீரமாக இல்லை என்று கேட்டால் எப்படி இருக்கும்? அல்லது ஆலமரம் நான் ஏன் உன்னை போல் பழங்கள் தர முடியவில்லை என்று மாமரத்தை பார்த்து கேட்டால் அது எவ்வாறு இருக்கும்? குருசாமி மேலும் தொடர்ந்து, மகனே, இரண்டு மரங்களும் வேறுபட்டவை, ஆனால் இரண்டுமே அழகானவை. ஒவ்வொரு மரத்தின் தனிச்சிறப்பினால் இந்த தோட்டம் அழகாகிறது. எல்லா மரங்களும் மற்றதை போல ஆக முயன்றால் இந்த தோட்டம் அழகை இழந்துவிடும். பின்னர் அவர் சரவணனை ஒரு குளத்துக்கு அழைத்து சென்றார். நீரில் மீன்கள் மிதந்து கொண்டிருந்தன. மேலே பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. இந்த மீன் அந்த பறவையை கண்டு தானும் பறக்க நினைத்தால் அது இயலுமோ? மனிதர்களுக்கும் அதே விதிதான். மற்றவர்களை பார்த்து கொண்டே இருந்தால் உன் சொந்த திறமையை மறந்து விடுவாய். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. பிறருடன் உன்னை ஒப்பிட்டு வருந்தினால் அது உன்னை அழித்து விடும். அதற்கு பதிலாக உன் திறமை அல்லது உன் ஆர்வம் எதில் உள்ளது என்று கண்டறிந்து அதில் கவனம் செலுத்து. அப்போதுதான் நீ எவ்வளவு வலிமையானவன் என்று நீயே அறிந்து கொள்வாய். அந்த நிமிடமே சரவணனின் மனம் மாறியது. ஒப்பீடுதான் அவனிடம் இருந்த மகிழ்ச்சியை பறித்து விட்டது என்பதை அவன் உணர்ந்தான். அந்த நாள் முதல் அவன் தன் பாடத்தில் கவனம் செலுத்தி கடுமையாக உழைத்து தன் திறமைகளை வளர்த்தான். அவனுடைய நம்பிக்கை திரும்பி வந்தது. வாழ்க்கை மீண்டும் பிரகாசமாகவும் நிறைவாகவும் உணரப்பட்டது. பல ஆண்டுகள் கடந்தன. சரவணன் நேர்மையான தன்னம்பிக்கையுள்ள இளைஞனாக வளர்ந்தான். கடுமையாக உழைத்து தன் பாதையில் நம்பிக்கையுடன் நடந்ததால் அவன் கிராமத்தில் மதிப்பெற்ற மனிதராக ஆனான். தன் வாழ்க்கையை மாற்றிய ஞானியின் நினைவாக அவன் குருசாமி ஸ்டோர்ஸ் என்ற கடையை நடத்தினான். கிராமத்தினர் அவனை மிகவும் மதித்தனர். கிராமத்து சிறுவர்களுக்கு சரவணன் அடிக்கடி சொல்வார், மற்றவர்களை ஒப்பிடாதே, அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம். ஒரு மீன் பறக்க நினைத்தால் அது தோல்வி அடைந்ததாகவே தோன்றும். ஆனால் அது நீந்தினால் முழு கடலையும் கைப்பற்ற முடியும். உன் பாதையை கண்டுபிடி. நம்பிக்கையுடன் நடந்தால் உன் வெற்றி உனக்கே சொந்தம். நண்பர்களே, உண்மையான மகிழ்ச்சி மற்றவரை போல் ஆகுவதில் இல்லை, தன்னையே சிறந்தவராக உருவாக்குவதில்தான் என்பது உலகுக்கு கற்றுக் கொடுத்தது இந்த சரவணனின் வாழ்க்கை. நன்றி. இந்த காணொளி தங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தங்கள் நண்பர்களுக்கு பகிரவும். அத்துடன் எங்கள் ட்வின் கதை ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.